கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போது இயேசுவை பற்றியும் இயேசுவோட பாடுகள் பற்றியும் அவருடைய சிலுவை குறித்து இப்போது நான் சொல்ல போகிறேன். இயேசு சிலுவையின் எடை 150 கிலோ, நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. அடுத்து ஆணிகள் 3/4 அங்குலம், தடிமன், நீளம் 8 அங்குலம். இயேசுவின் உயரம் 5 அடி 11 அங்குலம், எடை 85 கிலோ. இயேசு சிலுவையை கொல்கதாவிற்கு எடுத்து செல்லும்போது தடுமாறி 3 முறை தரையில் விழுந்தார். இயேசு தண்ணீருக்காக 17 மணி நேரம் துன்பப்பட்டார். இயேசுவின் உடலில் 5480 காயங்களும் முதுகில் மட்டும் 150 ஆழமான காயங்களும் இருந்தன. இயேசு 6.5 லிட்டர் இரத்தம் அவரது உடலிலிருந்து வெளியேறியது. 350 வீரர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி இழுத்து கொண்டு போயினர். நமது நாட்காட்டின்படி அவர் இறந்த நாள் கிமு 7ஆம் வருடம் 4ஆம் மாதம் 30ஆம் வருஷம். யூத நாள்காட்டியின்படி இயேசு அபூர்வே கொஞ்சிதா 785 நிசான் மாதம் 15 அவர் மரித்தார். சிலுவையில் எழுதிய லத்தீன் வார்த்தை INRI. அது என்னன்னா, நான் என் நசரேயன், ஆர் ரெக்ஸோ, ஐடோனியல். இயேசு நசரேயன், யூதர்களின் ராஜா. இதுதான் அந்த எழுத்தோட அர்த்தம். லூக்கா என்பவர் ஒரு மருத்துவர். அவர்தான் இயேசுவின் மரணத்தை குறித்து சான்றளித்தவர். இது இன்றைய நாளில் தேவன் நமக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் தன்னையே தானே சிலுவையில் அடித்து இறந்தார். தன்னைத்தானே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். அதுவாகவே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர் அவர். அவரை போலவே நாமளும் நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தோமானால், அவரை போலவே 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தது போலவே நாமும் நம்மளோட ஆத்மா அவருடன் எழுந்து போவதற்கான வாய்ப்புகளும் செயல்களும் அதிகம். எந்த ஒரு நம்பிக்கையுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது மட்டும்தான் நிஜம். நாம் நம்மளோட பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தராகிய ஆண்டவருக்குள்ளே நாம் கடந்து செல்வோமாக. ஆமென்.